ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அவரைக்காய் கார குழம்பு. கொஞ்சம் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். எனக்கு கோல்டு, வாய்ஸு கொஞ்சம் கறக்காமல் இருக்கான்னு தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல தான் 2 வெங்காயம் 2 தக்காளி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. சொல்ல மறந்துட்டு வாஷ் பண்ணி வெட்டிக்கோங்க. வெட்டி மடிச்சதை தூக்கி சட்டியை எடுத்து போட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை கொளுத்தி விட்டுறலாம். கொளுத்தி போட்டு அது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். எண்ணெயை நல்லா ஊற்றி போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. போட்டு கிண்டுங்க அதை. அப்புறம் அதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ. உப்பு போட்டால் சீக்கிரமெல்லாம் வதங்காதுங்க. அதெல்லாம் சும்மா அந்த காய்கறியில் உப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உப்பு போடுவேன் நான். என்ன கேட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வதங்காது. சைடில் அப்படியே தக்காளியை வெட்டிப்போம். அப்போல்லாம் முக்கியம் இல்லைங்க, எப்படி வந்தால் அப்படியே வெட்டி போடுங்க. என்ன இருந்தாலும் காணாமல் போகிறான். போடுங்க, யார் கேட்க போகிறா நம்மள. அப்புறம் கழுவி வச்சுருந்த அவரைக்காவை நல்லா இந்த பேர் என்ன சொல்லுவாங்க, நார் எடுத்துட்டு அப்புறமா வெட்டிக்கோங்க. எப்பவும் போல் எல்லாம் கை வெட்டுற மாதிரி வெட்டுறாதீங்க. அதில் 2 சைடும் நார் இருக்கும், அதை எடுத்து போட்டு வெட்டுங்க. வெட்டி விட்டுருங்க. போட்டு கிண்டுங்க. அப்புறம் அது வதங்க அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதங்க விடுங்க.
அவ்வளோதான். வெட்டி முடிச்சதெல்லாம் தூக்கி ஒரு பிளேட்டில் போட்டு அவனை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே கழுவி வச்சிடுங்க. அப்புறம் அந்த பிளேஸை க்ளீன் பண்ணிவிடுங்க. அம்மா கிட்ட திட்டு வாங்க வேண்டியது இருக்கும். திட்டு வாங்குறதுனால அந்த வேலையை நம்ம தான் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால கையோடு செஞ்சுடுங்க. இப்போ போட்டு அதை நல்லா வதக்குங்க. சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. அவசரம்லாம் படக்கூடாது வெங்காயம் தக்காளி வதக்கும் போது. சரிங்களா? அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள். அவ்வளோதான். இது போட்டு நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்குங்க. தக்காளி வதக்கி செய்யுங்க. அப்புறம் வெட்டி வச்சிருந்த அவரைக்காயெல்லாம் தூக்கிட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிட்டோம். அப்போ தான் அதில் யாரும் நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உப்பு கம்மியாக போட்டதுனால போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க, கரெக்டாக சாப்பிட்றவங்க கரெக்டாக போட்டுக்கோங்க. அது அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. காயை வேக விடுங்க. நம்மளுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. நான் போய் எங்கள் அம்மாவை எழுப்பிட்டு அவங்கள கலப்பணும். மேடம் ஏஞ்சிக்க மாட்டாங்க. நான் போய் எழுப்பி விட்டால் தான் ஏஞ்சிப்பாங்க. அப்படியே விட்டேன்னா லேட்டாக ஏஞ்சிச்சு லேட்டாக இருக்க பிறகான்னு கிளம்பிட்டு ஓடுவாங்க. இப்போ அந்த சைட்லேயே நம்ம சாப்பாடையும் வச்சிடலாம். அவ்வளோதான். நான் கழுவெல்லாம் வச்சிட்டேன். தண்ணி ஊற்றி அதை தூக்கி அடுப்பில் வச்சிட்டா வேலை முடிஞ்சது. வேலை முடியாது. மேடம் ஏஞ்சாங்கன்னா காப்பின்னு கத்திட்டு கிடப்பாங்க. அதை வச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு நாளே ஓடும். காஃபி இல்லைன்னா மேடம் ஓட மாட்டாங்க எங்ககிட்ட. சாப்பாடு கூட அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது சும்மா சொன்னேன். சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுவேன். டிஃபன் தான் சாப்பிட மாட்டாங்க. டிஃபனே பிடிக்காது. 3 வேளையும் சாப்பாடு வச்சுக்கிங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. நடுவில் நான் அந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க. இப்போ அது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சிம்மில் போட்டேன். இன்னும் ஒரு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இந்த வரட்டும். அதுதான் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பண்ணிட்டோம். அத்தைக்கு அந்த சைடில் வச்சுட்டு சாரி எங்கள் அம்மா காஃபி கேட்டிருந்தாங்க. அதுதான் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் காஃபி இல்லாமல் மேடத்துக்கு எழுந்ததுமே அதுதான் கற்றுவாங்க. காஃபின்னு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு போட்டு கொடுக்கலனாலும் மனம் வருத்தம் ஆகும். சரி, அது என்ன பண்ணுறது. திட்டி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தா தான் அது செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அம்மா திட்டுவாங்க போல சின்ன வயசில். வாங்கிட்டு போச்சிட்டேன்.
அதான் அவங்களுக்கு அப்படியே லஞ்சையும் பேக் பண்ணிட்டோம். சாப்பாடு கட்டியாச்சு. குழம்பு எடுத்துகிட்டு போய் கட்டுவேன். குழம்பையே கட்டிட்டோன்னா முதல்ல அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துருவோம். இல்லை இன்னும் கத்திகிட்டே இருப்பாங்க காஃபி காஃபி காஃபின்ட்டு. பால் கொதிச்சு இருந்துச்சு, நான் காஃபியை போட்டேன். நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேங்க. காலங்காத்தால் ஈவினிங் தான் அவ்வளோதான் நம்ம குடிக்கிறது. அவ்வளோதான், மேடத்துக்கோ கட்டியாச்சு.